ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ண போயி, அது ஏதோ ஒண்ணா வந்த ஒரு சொதப்பல் ரெசிபிய தான் இன்னைக்கு உங்ககிட்டலாம் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா, இன்னையோட எக்ஸ்பயர் ஆகுது. ஸோ, இத நான் எப்பயும் போல 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுக்கிறச்ச பார்த்தீங்கன்னா, கொழ கொழப்பா வந்துருச்சு. எனக்கு இந்த கொழ கொழப்போட வந்தத தூக்கி போடவும் மனசில்ல. இத எல்லார்கிட்டயும் குடுத்து சாப்பிட சொல்லவும் மனசில்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில என்ன பண்ணலான்னு யோசிச்சபோது தான், அதே மாதிரி ஆஸ் யூசுவல் ஏலக்காய் தூள் போட்டு, தேங்காய் துருவல் ஆட் பண்ணி, நாட்டு சர்க்கரைய ஆட் பண்ணி நல்லா பெசஞ்சுட்டேன். பெசஞ்சுட்டு அத கொழுக்கட்டை மாரி பிடிச்சு, இட்லி குண்டான்ல வேக வச்சு எடுத்தேன். வேக வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தபோது தான் தெரிஞ்சுது, வேற லெவல். இது ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி மாரி தெரிஞ்சுச்சு. இத ஏன் நம்ம இனிமேவே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஃபீல் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது வொர்த் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செம்ம சாஃப்ட்டா, சூப்பர் டேஸ்ட்டா, அல்டிமேட்டா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.